கர்த்தரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான் நாமத்தினால் உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். இந்த மாலை வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. அப்படியே ஜெபிக்கலாமா? இரக்க நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, நான் இருப்பதும் நிர்மலமாக ஆதிருப்பதும் உங்கள் கிருபைன்னு வேத வசனம் சொல்லுதுப்பா. அந்த வார்த்தையின்படி இதுவரையும் இத்தனை நாட்களாக தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிச்சு வந்தீங்க. அந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்கள் ஸ்லாக்கியத்துக்காக நன்றி. விசேஷமாக இந்த தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க, முதியோர்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க, சிறு குழந்தைகளை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்க. விசேஷமாக கல்வி பயின்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக படிப்பு, தெய்வறிவு, ஞானம் சகலத்தையும் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்க உங்கள் கிருபை இந்த நிமிஷம் இறங்கின தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். வேதம் சொல்லுது, அக்கிரமக்காரருக்கு உங்கள் முகம் மாறிட்டுன்னு எழுதப்பட்டிருக்குப்பா. உங்கள் முகம், அந்த முக பிரகாசம் தேசமெங்கும் உள்ள ஒவ்வொரு வாலிப சமுதாயத்துக்கு இந்த நிமிஷம் கிட்டி சேரணும் ராஜா. பிள்ளைகளுடைய அக்கிரமம் மன்னிக்கப்படத்தக்க உங்கள்கிட்ட தயவு பெறணும்ப்பா. உங்கள் கண்கள் இந்த பூமி எங்கு சுற்றி தெரியுது ராஜா. எங்கள் விண்ணப்பங்கள் உங்கள் செவிகளில் எட்டுதுன்னு வேதம் சொல்லுது. அந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும், ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நிமிஷம் பெற்றுக்கொள்ளத்தக்க உங்கள் தயவு இறங்கணும். உங்கள் கிருபை பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். மகிமையின் தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய். உங்கள் நாமத்தை கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, பழுகி பெருக கிருபை கொடுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்த்துக்கிறேன். பெரிய ஸ்லாக்கியம் பெற்ற பிள்ளைகள் நம்ம. ஹல்லேலூயா. யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம். வேதம் சொல்லுது, நீ அக்கிரமம் செஞ்சியா அப்போ நிச்சயம் அவர் உன்னை விசாரிக்க மாட்டார். நீ அக்கிரமக்காரனாக இருக்கியா, உன் அக்கிரமத்தின் நிமித்தம், உன் பாவத்தின் நிமித்தம் கிறிஸ்துவுடைய சமூகத்திலேருந்து நீ எதையும் பெற முடியல. அநேகருடைய கேள்வி, நான் கண்ணீர் வெடித்து ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், தவறாமல் நான் காலையும் மாலையும் தொழுது கொள்ளுவேன், அவர் மேலே வாஞ்சையாக இருக்கேன், கிறிஸ்து எனக்கு ரொம்ப பிரியம், ஆனால் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்கி, என் கூக்குரல் கேட்கப்பட மாட்டேங்கி, நான் வடிக்கிற கண்ணீர் வீணாகுது. அருமையான தேவஜனமே, உன் கண்ணீர் வீணாகிறதுக்கு காரணம் உன்னுடைய அக்கிரமம். என் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என் அக்கிரமம். என் அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் அவருடைய முகத்தை திருப்பிடுறாரு. என்னை பார்க்க மாட்டேங்காரு, என்னை விசாரிக்க மாட்டேங்காரு. என்னுடைய ஜெபம் அவருடைய செவிகளில் கேட்கப்பட மாட்டேங்கி, அவருடைய கண்கள் என்னை பார்க்க மாட்டேங்கி, பூமி எங்கும் சுற்றி தெரியக்கூடிய அவர்களுடைய கண்கள் என்னை பார்க்க மாட்டேங்கி. என் அக்கிரமம் அவ்வளவு கொடியதாக இருக்குது. என்னுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிட்டி சேரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் புலம்புற ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ என் ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்க, எனக்கு விடுவிக்க யார் உண்டு, எனக்கு விடுதலை இல்லையே, நான் விடுவிக்கப்படலையே, நான் இன்னும் ஆழத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கேனே, நான் பாவத்தை கண்டு பயப்படலையே, எனக்கு விசுவாசம் சுத்தமாக இல்லையே, நம்பிக்கை உள்ள ஜெபமாக என்னால் பண்ண முடியலையே. இன்னும் அநேகர் பேச்சுக்கு பயங்கரமான விசுவாச பிள்ளையாக காட்டிட்டு, ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஜெபத்தில், அவங்க தரித்திருக்கக்கூடிய சகல காரியத்திலையும் விசுவாசமே இருக்காது. கிறிஸ்து சமூகத்தில் ஒரு பயம் இருக்காது. வேதத்தை தியானிக்க ஒரு வாஞ்சை இருக்காது. அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு சொல்கிறார், என் கண் உன்னை பார்த்தாலும் மறைஞ்சிக்கிடும், என் முகம் உன்னை பார்த்தா திரும்பிடும், நான் எப்படி உன்னை ஆசீர்வதிக்க,
நீ எல்லா காரியத்தையும் பிறரை கம்பேர் பண்ணியே பாக்கியே நான் உன்னை எப்படி விசாலப்படுத்த? உன் வாயின் வார்த்தை சுருக்கமாக இல்லாதபடி, உன் விசுவாசம் எனக்கு தெரியாதபடி இருக்கே. உன் விசுவாசத்தை காண்பி. அல்லேலூயா. உன் பொய் உதடுகள் அருவருப்புக்கு தக்கது. கர்த்தருடைய வார்த்தை மிகவும் புடம் விட்டது, சுத்தமானது. அப்படிப்பட்ட வார்த்தை நமக்கு கடந்து வரணும்னா நம்மளுடைய பரிசுத்தம் எவ்வளவு அவசியம். அருமையான தேவ பிள்ளைகளே, நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு அற்புதம் நடக்க மாட்டேங்கி. நான் கேட்குறேன், எனக்கு தரமாட்டேங்காரு. நான் பெற்றுக்கொள்ள முடியலை. எனக்கு கிறிஸ்துவுடைய ஸ்லாக்கியம் கிட்டி சேர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் பயபக்தியாக கேட்கும்போது அவர் நிச்சயம் உங்களோட பேசணுமானால், அவருடைய முகம் உங்கள் சமூகத்தில் உங்களை எட்டி பார்க்கணுன்னா அவர் சொல்கிறார், பூமி எங்கும் நீ உலாவி தெரிஞ்சாலும், நீ சுற்றி தெரிஞ்சாலும், நீ அலைஞ்சு மோதினாலும் சரி, நீ இந்த உலகத்தினுடைய என்ன சம்பாத்தியம் பண்ணாலும், எதை ஆசீர்வதிக்கக்கூடிய எல்லா காரியமும் உன்கிட்ட இருந்தாலும், என் வார்த்தை உன்னோட இருந்தால் தான் உனக்கு மீட்பு. அவருடைய வார்த்தை உன்னோட இருந்தால் தான் உனக்கு மீட்பு. அந்த இரட்சணிய சந்தோஷம் உனக்கு வேணும்னா, அல்லேலூயா, அந்த சந்தோஷம் உனக்கு வேணும்னா இந்த நிமிஷத்துலேருந்து நீ விசுவாசத்துக்குள்ளே மட்டும் இல்லாமல், வேதம் சொல்லுது, ஒரு வசனத்தை பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. அவர் உன்னை விசாரிக்காரு மகனே. அவர் உன்னை உற்று கவனிக்காரு. அவர் உன்னை உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருடைய கண் உன் மேலே நோக்கமாக இருக்குது. என் பிள்ளை எதாயிலும் ஒரு விஷயத்தில் மாறிடுவானா? ஏதாவது ஒரு காரியத்தில் அவனுக்கு மாற்றம் உண்டாகுமா? அவனை நான் ரொம்ப நேசிக்கிறேனே. என் மகனே, மகளே, என் கண்கள் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கே. நீ இவ்வளோ பெரிய கொடிய பாவத்தை செய்வதற்கு துணிகரம் உனக்கு எப்படி வந்துச்சு? என் கண் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கே. உனக்கு இந்த துணிகரம் உண்டாகிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கே. கிறிஸ்துவ பிள்ளைகள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் அவருடைய கண் கவனிச்சுக்கிட்டே இருக்கே. பாவ இன்மையாக வாழ, பாவம் இல்லாத கரப்படாத ஒரு ஜீவியமாக வாழ நமக்கு அந்த ஸ்லாக்கியம் இல்லையே. பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு பாவ குழியிலிருந்து மீட்டெடுக்க அவர் கண் உலாவி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே. அப்போ ஏற்பட்ட ஒரு பாவ காரியத்திலிருந்து உனக்கு விடுதலை கொடுக்க அவருடைய கண் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கே. என் பிள்ளை இன்னைக்கு பாவம் செய்யாமல் இருப்பானா? இன்னைக்கு வாயின் வார்த்தையில் கவனமாக இருப்பானா? அவன் சிந்த கவனமாக இருக்குமா? இந்த ஒரு நாளாவது, இன்னைக்கு ஒரு நாளாவது அவன் கர்த்தருக்கு பயப்படுவானா? பூமி எங்கும் கவனமாகவும் நோக்கமாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சித்தத்துக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் தேற்றிக்கிட்டு இருக்காரே, ஆற்றிக்கிட்டு இருக்காரே, போஷிச்சுக்கிட்டு இருக்காரே. உன்னையும் என்னையும் போஷிக்க வல்லவரே. உன் பாரம், உன் இன்னல், உன் கடன் சகலத்தையும் மாற்ற அவர் வல்லவரே. அவர் கண்ணுக்கு மறைவானது எது? அவர் கண்ணுக்கு மறைவானது எது? அவர் செவிக்கு மறைவானது எது? நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்கப்படுமே, அது கணக்கில் வைக்கப்படுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பேசக்கூடிய ஒவ்வொரு காரியமும், என் வாயின் வார்த்தையும் என் இருதயத்தின் தியானமும் கர்த்தருக்கு பிரியமானதாக இருக்கணுமே. அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை இன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. உங்களை இன்னைக்கு உற்று கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என் பிள்ளை இன்னைக்கு மாறிடுவானா? என் மகன் இன்னைக்கு மாறிடுவானா? என் மகன் இன்னைக்கு மாறிடுவாளா? நான் அவளை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் எனக்கு வேணுமே. நல்ல ஸ்லாக்கியம், அவங்களுக்கு நான் பின்தொடரக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கணுமே. தலைமுறைக்கும் விசாரிப்பேங்கிற பயம் ஏன் இல்லை? என் பிள்ளைகளுக்கு எப்படி அந்த பயம் போச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் காது கொடுத்து கேட்கனே. நான் காது கொடுத்து என் பிள்ளை சொல்கிற வார்த்தையை கேட்பேனே. என் பிள்ளைகள் பண்ணுற ஜெபத்தை நான் கேட்பேனே. ஏன் என்னுடைய பிள்ளைகள் முழங்கால் படிட்டு என்கிட்ட கேட்க மறந்துட்டாங்க? இந்த உலகத்தை தேடி ஓடுற ஒவ்வொரு காரியமும் அது வெற்றி சிறக்காதே. ஆனால் என்ன தேடுனா, இயேசுவை பின்பற்றினா நான் வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய தேவன் அல்லவா?
இவ்வளோ ஸ்லாக்கியத்தையும் இவ்வளோ காரியத்தையும் என் பிள்ளைகள் முன்னால் நான் வச்சுருக்கேன். ஆனால் என் பிள்ளைகள் இந்த உலகத்தை குறித்து ஓடுறாங்க. நம்பிக்கை இல்லாமல் இந்த உலகத்தை குறித்து ஓடுதுங்களே. இந்த உலக இன்பம், உலக மேன்மை, உலக லௌகீகம், இந்த சகல காரியத்திலிருந்து வேறு பிரியத்தக்க ஒரு புது வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறார். உன்னால் முழங்கால் படிக்கிட்டு உன் பாவங்களை அறிக்கை செஞ்சு, உன் மறைவுகளை அறிக்கை செஞ்சு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தருக்குள்ள நீ ஆரம்பிக்க முடியுமா? அவர் கண் சகலத்தையும் கண்டுக்கிட்டு இருக்கு. அவருடைய செவி எல்லா வார்த்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கு. உன் சிந்தனையும் உன் யோசனையும் அறிந்தவர். தாய் கருவின் முன்குறித்தவர். எலும்பு உருவாருக்கு முன்னால் முன்குறித்த தேவன். அல்லேலூயா. தாயின் கருவில் முன்குறித்தவர் உனக்காக சகல காரியத்தையும் உண்டு பண்ண மாட்டாரா? உன் பாவத்தை மன்னிக்க மாட்டாரா? உன் சாபமான பிணி நீங்காதா? உன் வறுமைங்கிற அந்த கொடுமையை அவர் மாற்றி கொடுக்க மாட்டாரா? அருமையான தேவஜனமே, நீ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் ஓடி ஓடி போராடுற ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தர் இருந்தால் மட்டும்தான், அவர் கண் நம்மளை பார்த்தா மட்டும்தான், அவர் செவி நம்மளுடைய சத்தத்தை கேட்டால் மட்டும்தான், என்கிட்ட நல்லது இருந்தால் மட்டும்தான், நான் அவருடைய பிரியமான பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் அவருடைய முகம் எனக்கு திரும்பாமல் வேறுபடாதபடி என்னை பார்த்து, மகனே நான் உன்னை விசாரிக்க இருக்கேன், என் கண் உன்னை கண்டது, உன் ஜெபம் என் செவிகளில் எட்டப்பட்டதுன்னு சொல்கிறத்தக்க அவர் ஒரு அழகான வார்த்தையை கொடுப்பார். அழகான ஒரு நடத்துதல் கொடுப்பார். நல் வாழ்க்கையை கொடுத்து உங்களையும் என்னை நடத்த வல்லவராக இருக்கார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி ஜெபிப்போமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனை, யாருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம் இது. எங்கள் கண்ணீர்கள், எங்கள் உபத்திரவம், எங்கள் பாடு சகலத்தையும் அறிவர் நீர். சகலத்தையும் அறிந்தவர் நீர்ப்பா. எங்களுடைய இருதயமான கதவு இருளால் சூழப்படாதபடி உங்கள் வெளிச்சத்தால் நிரம்பத்தக்க தேவ அறிவை பெற்றுக்கொள்ள ஒரு கிருபையை தரப்போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி அநேக பிள்ளைகளுடைய இருதயம் இருண்டு இருக்குப்பா. வசனம் பிரவேசிக்காதபடி, சத்தியம் உள் பிரவேசிக்காதபடி, வழக்குக்கும் வாதுக்கும் வம்புக்கும் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களில் ஒப்பு கொடுக்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். தங்கு தடையற்ற உங்கள் வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு கடந்து வரணும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கப்பா. வல்லமையின் தேவன், பூமி எங்கும் உங்கள் கண் சுற்றி கொண்டிருக்கு ராஜா. பூமி எங்கும் உங்கள் கண் உலாவிக்கிட்டு இருக்கு. உங்கள் கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நீங்கள் பார்க்குறீங்கப்பா. வாதம் உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்னீங்க. உங்கள் கண்ணும் உங்கள் செவியும் எங்களை நோக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கு. எங்கள் நற்கிரியின் நிமித்தம் உங்கள் முகப்பிரகாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கரங்களில் அர்ப்பணிக்க. வியாதியல், வறுமையோ, பாரமோ, துக்கமோ, நிந்தையோ, அவமானமோ எதில் வந்தாலும், எந்த இடத்துல அந்த பிள்ளைகள் கடந்து வந்தாலும் கரம் பிடிச்சி வழி நடத்த போகிறது நீங்கள் விசாரித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் கரங்களில் ஒப்பு கொடுக்க. விசேஷமாக அடிமையுடைய ஊழியத்தையும் கரங்கள் அர்ப்பணிக்க. பலத்த காரியத்தை தயவாய் நடத்துங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.